ஜோதிட தகவல்ல தினமும் ஒரு தகவல்களை பார்த்து வருகிறோம். இன்று உங்களிடம் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ராகு கேதுவின் பங்கை பற்றி ஒரு சில கருத்துகள் கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி பாவகிரகம் இருந்தால் அது தோஷம்னு சொல்லுவோம். 2ல ஒரு ஜாதகத்துல கேது இருக்காரு, 2ல ஒரு ஜாதகத்துல ராகு இருக்காருன்னா அது கரெக்டா அங்கேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கணும். பார்க்கணும், கணக்கு போட்டு பார்க்கணும். ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரம் இருக்கக்கூடிய லக்னத்துல முதல் நிமிஷத்துல பிறந்த குழந்தையும் கடைசி நிமிஷத்துல பிறந்த குழந்தையும் சரியான முறையில் நம்ம கணிச்சு எடுத்தாதான் நம்ம முடிவு எடுக்க முடியும். அதாவது 2 மணி நேரம் ஒரு லக்னம் இருக்கும் போது, லக்னம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் பிறந்தாலும் ஒரே நிலை, லக்னம் முடியும் போது இருக்கும் போது பிறந்தாலும் ஒரே நிலை நம்ம எடுக்க முடியாது. ஆனா லக்னம் ஒரே லக்னமா தான் இருக்கும். உதாரணமா இப்ப ரிஷப லக்னம் இருக்குன்னா, ரிஷப லக்னத்துல கிட்டத்தட்ட 30 டிகிரி இருக்குது. முதல் டிகிரினா கிட்டத்தட்ட குழந்தை பிறந்த ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள பிறந்தா முதல் டிகிரில இருக்கும், முதல் பாதத்துல இருக்கும். அதுவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷத்துல பிறந்தா கடைசி பாதத்துல இருக்கும். 9 பாதம் ஒரு ராசி கட்டம். அப்படி இருக்கிற சமயத்துல உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, முதல் பாதத்துல இருக்கக்கூடிய லக்னத்துக்கும் ராகு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது 2ல ராகு இருக்குன்னா, அது அந்த கடைசி பாதத்துல போகும்போது பார்க்கும்போது லக்னத்திலே ராகு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரலா அதை நம்ம பார்த்து முடிவெடுக்கணும். அதனாலதான் பாவகிருதியாக கரெக்டா இருக்கணும், செக் பண்ணணும்னு சொன்னேன். 2ல பாவகிருதியாகவும் 2ல அந்த பாவகிரகம் இருந்தால் ஃபேமிலி லைஃப் விஷயத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும் என்றாலும் அந்த தசாபுத்தி நடந்தாதான் பாதிப்பு கொடுக்கும். ஒருத்தருக்கு 2ல ராகு இருக்குன்னா அந்த 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ அல்லது ராகுவோட புக்தியோ நடக்கும் போதுதான் அவங்க சார்ந்த குடும்பத்தில் தேவையில்லாத ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படும். அது போல 2ஆம் வீட்டுல கேது இருக்குன்னா இந்த கேதுவோடைய திசை அல்லது புக்தி நடப்புல நடந்தாதான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். கேது 2ல இருக்குன்ற போது 2ல கேது இருந்து கேதுவோட திசை நடந்தால் வம்பு வழக்குகள், ஒரு நிம்மதி குறைவுகள், குடும்பத்துல தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உங்களுக்கு பொதுவா ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ஜென்ரலாக. அதே மாதிரி 2ல ராகு இருக்குன்னா அந்த ராகுவோட திசை அல்லது புக்தி நடக்கின்ற பொழுது சூழ்நிலை காரணமா அந்த ஜாதகர் வெளியூர்ல போயிருக்கிறது, பேச்சுலர் தங்கி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 உறவினர்களை விட்டு இவங்க ஏதாவது ஒரு இடத்துல லாங் டிஸ்டன்ஸ்ல போய் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா 2ல கேது இருந்தா ஒரு குடும்பத்துல ஒற்றுமைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ல இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ தசாபுத்தி நடக்கும்போதுதான் பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்ன்ற கருத்தை நான் முன்னிச்சு வைக்கிறேன். நான் கண்டிப்பா உறுதிபட்டு கொள்றேன். பொதுவா திருமணத்துக்காக பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கோ ராகு 2ல ராகு இருக்காரு, ஒரு ஆணுக்கு 2ல ராகு இருக்குன்னா அந்த தசாபுத்தி எப்ப நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஆணுக்கு திருமண வயது என்பது 25ல இருந்து 40 வயசுக்குள்ள. அதே மாதிரி பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 25, 24, 20 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலம். முதல் கல்யாணம் ஆகி முதல் ஒரு 15 வருஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். அந்த நேரத்துல இந்த 2ல இருக்கக்கூடிய பாவகத்தோட தசாபுத்தி நடந்தா அதோடைய பாதிப்பு சற்று அதிகப்படியாக இருக்கும். அதுவே 2ல இருக்கக்கூடிய பாவகத்தோட தசாபுத்தி நடக்காம மற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால் 2ல ராகு இருந்தாலும் அந்த ராகுவுடைய பாதிப்பு அவங்களை பாதிக்காது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ல ராகு இருக்கு, 7ல கேது இருக்குன்னா கல்யாண ஏஜ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 25-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலத்துல அந்த 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ ராகுவோடைய புக்தியோ கேதுவோட திசையோ கேதுவோட புக்தியோ நடந்தாதான் பாதிப்புன்னு சொல்லாம சரி, நடக்காத போது பாதிப்பு கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். ஒரு ஜாதகத்துல 7ல கேது இருந்தாலும் அந்த கேதுவோட திசை புத்தி நடக்கின்ற பொழுது ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த முயற்சியில தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத இடையூறுகள், ஒரு உறவினர்கள் பகையெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் ஜென்ரலாக. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 7ல இருக்கக்கூடிய பாவகத்தோட தசாபுத்தி திருமண வயதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல இருந்துதான்
திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல இருந்ததுன்னா அந்த திசாபுத்தி நடக்கின்ற போது ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சரி, அந்த 7ல் இருக்கக்கூடிய ராகுவோ 7ல் இருக்கக்கூடிய கேதுவோட திசாபுத்தி நடக்காதுன்னா அதை வந்து ஒரு பெரிதா எடுத்துக்கவே தேவையில்லை, கணக்குல எடுத்துக்கவே தேவையில்லை. ஒரு பையனுக்கு 7ல் ராகு இருக்குன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல அந்த ராகு தசை நடக்காம இருந்தா அந்த ராகுவை வந்து ஒரு 7ல் ராகு இருக்காருன்ற ஒரு கணக்கு எடுத்துட்டு பார்க்க தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ஒரு திருமண வாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல ராகு கேது பங்கை பற்றி பார்க்கின்ற பொழுது 5ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது புத்திரதோஷம் சொல்லலாம். ராகு இருந்தால் கூட சில தடைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருது. அதுவே வந்து 5ஆம் வீட்டுல கேது இருந்தா புத்திரதோஷம் கடுமையா இருக்கும். ஜென்ரலாக அந்த 5ல் இருக்கக்கூடிய கேதுவோட திசாபுத்தி நடக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்க திருமணத்த விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி போடுறது, விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருந்தாலும் அது ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா வந்து அந்த ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகமும் இருக்கின்ற பொழுது அது வந்து மன வாழ்க்கையை வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை ஜென்ரலாக. ஆனா அந்த புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ ஒருத்தருக்கு இருந்தால் அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவா ராகு இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் உண்டாயிருது. ஆனா கேது இருந்தா குழந்தை பாக்கியம் உண்டாவதுல ஒரு சில தேவையற்ற தடை, தேவையற்ற தடங்கல்கள், தேவையற்ற இடையூறுகள்லாம் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னாங்க, ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் தான் வந்து மன வாழ்க்கைக்கு மிக மிக முக்கிய கிரகம். பெண்களுக்கு செவ்வாய் மிக மிக முக்கிய கிரகம். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது போல 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. மன வாழ்க்கை அமையறதுல தாமதங்கள், தாமதமா அமையக்கூடிய வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் கூட ஏற்படுது. 7ல் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு கேதுவோட தொடர்பு வந்தா மன வாழ்க்கையில பிரச்சனைகள், மன வாழ்க்கையில தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் கூட ஏற்படுது. 7ல் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் கோபத்தால் வீண் வாக்குவாதங்கள்லாம் கூட கொடுக்கும். அந்த 7ல் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கு பொதுவா உறவுக்காரங்களை திருமணம் செய்யாம ஒரு அந்நிய ஜாதி, அந்நிய மதத்துக்காரங்க, ஒரு அந்நிய பிரிவில் இருக்கவங்களை திருமணம் செய்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் என்றால். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராகு கேதுவோட திசாபுத்தி நடக்கின்ற போதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல 2 7ல் ராகு கேது அமைய பெற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது. சரி, 7ல் ராகு இருந்தாலே தோஷம், 7ல் கேது இருந்தாலே தோஷம் என்பதை சொல்வதை வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ரலாக. என்னுடைய கருத்துக்களை, சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.